நீங்க கடைசியா போட்ட ஓட்டு நிஜமாவே நீங்களா யோசிச்சு போட்டதா? இல்ல நீங்க பார்த்த ஒரு 15 நொடி வீடியோவோட அந்த மாஸ் பிஜிஎம் உங்கள அறியாமலேயே உங்க மூளைய செலவு செஞ்சிருச்சா? ம் இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆமா, இது நீங்க கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நம்ம விவாதிக்க போறது நம்ம அன்றாட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி தான். அதாவது 2026ல தமிழ்நாட்டு அரசியல ஒட்டுமொத்தமா மாத்தியமைத்த அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வியூகங்கள், அப்புறம் நம்மள கட்டி போட்டிருக்கிற இந்த ரீல்ஸ் கலாச்சாரம். கண்டிப்பா. அது கூடவே இதையெல்லாம் தாண்டி நம்ம வரிப்பணம் நிஜமாவே எங்க போகுது அப்படிங்கிற அந்த தணிக்கை முறை பத்தியும் பேச போறோம். எக்ஸாக்ட்லி. இது எல்லாத்தையும் பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கேட்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா சொல்லிடணும். நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா திமுக, அப்புறம் அதிமுக, அப்புறம் புதுசா வந்த தவகா, விஜய் இவங்க எல்லாரோட வியூகளையும் அலசியிருக்காங்க. ஆமா, இங்க நாம எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ண போறதில்ல, யாரையும் எதிர்க்க போறதும் இல்ல. கரெக்ட். தரவுகள் என்ன சொல்லுது? இந்த 15 நொடி வீடியோக்கள் எப்படி நம்ம வாக்குகளை தீர்மானிக்குது? நாம ஏன் நம்ம வரிப்பணத்தை கேள்வி கேட்க தயங்குறோம்? இதோட பின்னணி என்னங்கிறத மட்டும் ரொம்ப நியூட்ரலா, லாஜிக்கலா டீகோட் பண்ண போறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த சார்பும் இல்லாம ஒரு ஹெலிகாப்டர் வியூல இருந்து விஷயங்களை பார்த்தாதான் உண்மையான அரசியல் கட்டமைப்பு எப்படி இயங்குதுன்னு நமக்கு புரியும். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியோட கொள்கையை தெரிஞ்சுக்க மக்கள் பொதுக்கூட்டங்களுக்கு போவாங்க. ஆமா, கூட்டமா போவாங்க. தலைவர்கள் மணிக்கணக்கா பேசுவாங்க, மக்கள் நின்னு கேட்பாங்க, இல்லனா பெரிய பெரிய தேர்தல் அறிக்கைகளை படிச்சு விவாதிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன், அதாவது கவன குவிப்பு திறன் வெறும் 10 முதல் 15 நொடிகளா சுருங்கிடுச்சு. நிஜம்தான். ஒரு கொள்கையை விளக்க 15 செகண்ட்ஸ் போதுமா? இது எப்படி சாத்தியம்? இது ஒரு பாஸ்ட் ஃபுட் கூட ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன். 30 நிமிட கொள்கை உரை ஒரு சத்தான உணவுன்னா, ரீல்ஸ் உடனடியா நாக்குக்கு ருசி தர்ற ஆனா ஆரோக்கியமற்ற ஒரு துரித உணவு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒப்பீடு ரொம்ப சரியா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இந்த 15 நொடி வீடியோக்கள் எப்படி நம்ம மூளையோட தர்க்க ரீதியான சிந்தனையா, அதாவது லாஜிக்க முற்றிலுமா முடக்குது அப்படிங்கிறது தான். முடக்குதா? எப்படி? அதாவது நீங்க ஒரு அரை மணி நேரம் பேச்சை கேட்கும்போது உங்க மூளை இது சரியா தவறான்னு தர்க்கம் பண்ணும். ஆனா ஒரு ரீல்ல என்ன இருக்கு? ஒரு ஆக்ரோஷமான வசனம், ஒரு மாஸ் பின்னணி இசை, கண்ணை பறிக்கிற மாதிரி ஃபாஸ்ட் கட் எடிட்டிங். ஆமா, இது நேரா உங்க மூளையில இருக்கிற உணர்ச்சிகரமான பகுதியை மட்டும்தான் ட்ரிகர் பண்ணுது. லாஜிக்க பைபாஸ் பண்ணி கோவம், சிலிர்ப்பு இல்லனா ஒரு ஹீரோயிச உணர்வை நொடி பொழுதுல கடத்திடுது. ஒரு விஷயங்க, உணர்ச்சியை தூண்டி ஓட்டு வாங்குறது ஒன்றும் அரசியலுக்கு புதுசு இல்லையே. 80கள்ல 90கள்ல சுவர் விளம்பரங்களும் எம்ஜிஆர் என்டிஆர் காலத்து சினிமா பாட்டுகளுமே இதைத்தானே செஞ்சது. அப்போ இருந்த பிரச்சாரத்துக்கும் இப்போ இருக்கிற இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்துக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? ரொம்ப அருமையான கேள்வி. உணர்ச்சியை தூண்டுறது புதுசில்லதான். ஆனா அந்த உணர்ச்சியை உங்ககிட்ட எப்படி கொண்டு சேர்க்கறாங்க அப்படிங்கிற விதமும் அதோட வேகமும் துல்லியமும் தான் இங்க மிகப்பெரிய வித்தியாசம். ஓஹோ! 80கள்ல ஒரு போஸ்டர் அடிச்சா அது ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா அல்காரிதம் அப்படி இல்ல. அதுக்கு நீங்க யாரு, உங்க பயம் என்ன, உங்க கோபம் என்ன, நீங்க எந்த வீடியோவை எக்ஸ்ட்ரா ஒரு மில்லி செகண்ட் நின்னு பாக்குறீங்கன்னு எல்லாமே தெரியும். அதாவது என்ன பத்தி எனக்கே தெரியாத விஷயங்களை அல்காரிதம் தெரிஞ்சு வச்சிருக்குன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு குறிப்பிட்ட தலைவரோட வீடியோவை கொஞ்சம் அதிக நேரம் பார்த்தா உடனே அந்த அல்காரிதம் உங்களுக்கு தொடர்ந்து அதே மாதிரியான வீடியோக்களை ஃபீட் பண்ணும். இதுக்கு பேர் தான் எக்கோ சேம்பர்ஸ், அதாவது எதிரொலி அறைகள். கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு பிடிச்சதே திரும்ப திரும்ப காட்டப்படும் போது உங்க மூளையில டோபமைன் சுரந்து ஒரு கட்டத்துல இது மட்டும்தான் உலகம், இது மட்டும்தான் உண்மைன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. களத்துல நிஜமாவே கல்வி, வேலைவாய்ப்புன்னு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அதெல்லாம் நமக்கு தெரிய வராது. கரெக்ட். உங்களை சுத்தி உருவாக்கப்பட்ட அந்த டிஜிட்டல் பிம்பம் உங்களை நிஜத்திலிருந்து முற்றிலுமா துண்டிச்சிடும். அப்போ அரசியலுங்கிறது யாருக்கு நல்ல கொள்கை இருக்குங்கிறத விட்டுட்டு யார் நம்ம கவனத்தை அந்த 15 நொடிக்குள்ள ஈர்க்கிறாங்கங்கிற ஒரு அட்டென்ஷன் கேமா மாறிடுச்சு. சரி, இது எப்படி பிராக்டிக்கலா செஞ்சாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா. 2026ல நடந்த விஷயங்களை நம்ம சோர்ஸ் ஆர்டிகல்ஸை ரொம்ப ஆழமா அலசி இருக்கு. இங்கதான் என் மனசுல ஒரு பெரிய கேள்வி நிக்குது. திமுக, அதிமுக மாதிரி கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் 50 வருஷ கட்டமைப்பு இருக்கு. பெரிய கட்டமைப்பு. கிராமங்கள் தோறும் கிளைக்கழகங்கள், ஆழமான வேர்கள், அப்புறம் பெரிய ஊடக பலமெல்லாம் இருக்கு.
இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோட்டைய எந்த ஒரு பாரம்பரிய அரசியல் கட்டமைப்பும் இல்லாத தெவக எப்படி இவ்வளவு குறுகிய காலத்துல உடைச்சு உள்ள வந்தாங்க? இத நாம உணர்ச்சிகளை தாண்டி லாஜிக்கா அனலைஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சுமார் 8 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல 50% மேல இளம் வாக்காளர்கள். ம், இவங்களை எல்லாம் வீதி வீதியா போய் மேடை போட்டு சந்திக்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஆனா தவக கையில எடுத்த மிக சரியான மலிவான ஆனா பயங்கர கூர்மையான ஆயுதம்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அவங்க பழைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணல. அப்ப என்ன பண்ணாங்க? ஒவ்வொருத்தரோட கைகளிலும் இருக்கிற மொபைல் ஸ்கிரீனை அவங்களோட மேடையா மாத்திக்கிட்டாங்க. ஆனா வெறும் மொபைல் போனை வச்சுக்கிட்டு 50 வருஷ கட்டமைப்பு அசைக்க முடியுமா? அதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் வேணும்ல. அங்கதான் அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு. திரு விஜய் அவர்களோட பிம்பம் ஒரு பெரிய பலம்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதை விட முக்கியம் அவங்களோட ரசிகர் மன்ற கட்டமைப்பு, அதாவது VMI, விஜய் மக்கள் இயக்கம். சரி, இது ஏதோ ஒரு சாதாரண ஃபேன் கிளப் கிடையாது. பல வருஷமா ஒவ்வொரு பூத் லெவல்லையும் வாட்ஸ்அப் குரூப்புகள் வழியா ஒரு கார்ப்பரேட் ஐடி விங் எப்படி வேலை செய்யுமோ அப்படி ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டா வேலை செஞ்சாங்க. ஒரு நிமிஷம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி வேலை செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. அதை கொஞ்சம் விளக்குங்களேன். எப்படி அது வேலை செஞ்சது? அதாவது தலைமையிலிருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னா அடுத்த சில நிமிஷங்கள்ல அது லட்சக்கணக்கான பேருக்கு அவங்க வட்டார மொழிக்கு ஏத்த மாதிரி சரியான ஹேஷ்டேக்கோட போய் சேரும். இதுக்கு பேரு இன்ஜினியரிங். ஓஹோ, இன்ஜினியரிங். ஆமா, மக்கள் மனசுல இருக்கிற அதிருப்திய சரியா கணிச்சு மாற்றம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தைய ஒரு இமோஷனல் பேக்கேஜா மாத்தி 15 நொடி வீடியோவா வைரல் ஆக்கினாங்க. பாரம்பரிய கட்சிகள் ஒரு விஷயத்த பிரஸ் மீட் வச்ச சொல்றதுக்குள்ள இவங்க அதை ட்ரெண்டிங்ல கொண்டு போய் செட் பண்ணிட்டாங்க. வாவ், இங்க தான் எனக்கு ஒரு முக்கியமான டவுட் வருது. சொல்லுங்க. டிஜிட்டல் ஸ்பேஸ்ல கவனத்தை ஈர்த்துட்டாங்க, அது ஓகே. ஆனா அதை வச்சு நாட்டை நடத்திட முடியுமா? பிரச்சாரம் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்த பின்னாடி அந்த 15 நொடி மாய நிஜமான அன்றாட நிர்வாக யதார்த்தங்களை சந்திக்கும்போது என்ன நடக்கும்? ஏன்னா நாட்டை நடத்துறது ரீல்ஸ் எடிட் பண்ற மாதிரி ஈஸி இல்லையே. அது மிக முக்கியமான கட்டம். நம்ம சோசாட்டிக்குள்ள ஒரு வரிய ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. சினிமாவை காட்டி ஆட்சியை பிடிக்கலாம், ஆனா சினிமாவை காட்டியே அரசாங்கத்தை நடத்த முடியாது. ரொம்ப உண்மையான வரி. வைரல் ஆகிறது வேற, நிஜமான நிர்வாகம் வேற. காட்சி ஊடகங்கள்ல காட்டுற கவர்ச்சியான பிம்பங்களுக்கும் ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கிற சிக்கல்களுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. ஆமா, ஸ்கிரீன்ல வர கட் அண்ட் எடிட் நிஜ வாழ்க்கையில கிடையாது. மாநில கடன், நிதி பற்றாக்குறை, வேலைவாய்ப்பின்மை, இதையெல்லாம் வெறும் மாஸ் பிஜிஎம் போட்டு தீர்க்க முடியாது. நிச்சயமா முடியாது. நிர்வாகம்ங்கிறது ரொம்ப ட்ரையான சவாலான விஷயம். அதுக்கு கொள்கை, சட்ட அறிவு, நிதி குறித்து புரிதல் எல்லாமே தேவை. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா நிஜமான பிரச்சனைகளை தீர்க்க முடியாம திணறும்போது அரசாங்கமே ஒரு PR ஏஜென்சி மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஒரு PR ஏஜென்சி மாதிரியா? இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் தானே? ஏன்னா நம்ம சோர்ஸ்ல கூட சொல்லியிருக்காங்களே, முந்தைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட சில திட்டங்களை இப்ப இருக்கிற ஐடி விங் எப்படி ரீபேக்கேஜ் பண்றாங்கன்னு. எக்ஸாக்ட்லி, அதுதான் இந்த ரீல் அரசுகளோட ஆபத்து. உதாரணத்துக்கு கடந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்ட நான் முதல்வன் மாதிரி திட்டங்களையோ அல்லது போட்டித் தேர்வு பயிற்சிகளையோ புதுசா வந்த ஒரு அரசு தங்களோட ஐடி விங் மூலமா ஒரு ஃபாஸ்ட் பீட் பாட்டை போட்டு ஏதோ நேத்து தான் இதை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு புது ரீல்ஸை மாத்தி விளம்பரம் பண்ணுவாங்க. மக்கள் அதை பார்த்துட்டு நம்பிடுவாங்க. ஆமா, மக்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு பரவாயில்லையே ஏதோ நடக்குதுன்னு நம்பிடுவாங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டில இந்த திட்டம் அதே பழைய நிலைமையில தான் இருக்கும். உண்மையான மாற்றங்கிறது வெறும் வைரல் வீடியோக்கள்ல இல்ல, அது சமச்சீரான அமைதியான கொள்கை அமலாக்கத்துல தான் இருக்கு. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சரி, இப்போ விவாதத்தோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். நம்ம கண்ணை மறைக்கிற அந்த 15 நொடி ரீல்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நாம இதையெல்லாம் பார்த்துட்டு நிஜமா எதை கேட்க தவறுறோம்? நம்மளோட சொந்த பணத்தை பத்தி தான், அதாவது வரிய பத்தி. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இத நான் ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். நாம எல்லாரும் நெட்ஃபிளிக்ஸ் இல்லைன்னா அமேசான் பிரைம்க்கு மாசம் மாசம் சந்தா கட்டுறோம். ஆமா, கட்டுறோம். ஆனா அந்த ஆப்பை ஓபன் பண்ணி ஒரு படம் கூட நீங்க பார்க்கலன்னா எப்படி கோபம் வரும்? நான் கட்டின காசுக்கு என்னடா பலன்னு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி சண்டை போடுவோம்ல. கண்டிப்பா, நம்ம பாக்கெட்ல இருந்து காசு போகுதுன்னா நமக்கு வலிக்கும். ஆனா அதே விஷயத்த அரசாங்கத்துக்கிட்ட நாம ஏன் செய்யறதில்ல? ஒரு ஏழை மனுஷன் வாங்குற தீப்பெட்டி, சோப்பு தொடங்கி பெட்ரோல் வரைக்கும் எல்லாத்துலயும் நாம GST மாதிரி மறைமுக வரியை கிட்டிட்டு தான் இருக்கோம். ஆனா 90% மக்கள் இதை உணர்றதே இல்ல. உண்மைதான்.
ஐயா நான் எங்க வரி கட்டுறேன், வருமான வரி கட்டுற பணக்காரங்க தானே கவர்மெண்ட்டுக்கு காசு தராங்க அப்படிங்கிற ஒரு மாயையிலேயே எல்லாரும் இருக்காங்க. இத கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா ஜனநாயகம் எப்படி செயல்படுதுங்கிற முரண்பாடு புரியும். ஒரு ஜனநாயகத்துல மக்கள் தான் முதலாளிகள், அரசாங்கம் அவங்களுக்கு வேலை செய்யணும். ஆனா யதார்த்தத்துல மக்கள் தங்களை அரசுக்கு வரி செலுத்துற அடிமைகளா ஃபீல் பண்றாங்க. அடிமைகளா? தங்களோட உழைப்புல ஒரு பெரிய பகுதிய மறைமுக வரியா செலுத்திட்டு திரும்பவும் நல்ல கல்விக்காகவும் தரமான மருத்துவத்துக்காகவும் தனியார் நிறுவனங்கள் கிட்ட போய் காசை கொட்டுறாங்க. அப்போ நான் வரியாவும் காசு கட்டணும், பிரைவேட் ஸ்கூலுக்கும் காசு கட்டணும். சரி, நான் கட்டுற வரி பணம் வீணாகுதா இல்ல முறைகேடா செலவாகுதான்னு செக் பண்ண ஒரு சிஸ்டம் இருக்கும்ல, ஆடிட் பண்ணுவாங்களே, அது என்னாச்சு? இங்கதான் நம்ம சிஸ்டம்ல இருக்கிற மிகப்பெரிய ஓட்டை இருக்கு. தணிக்கை, அதாவது ஆடிட் எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அரசாங்கத்துல பணத்தை செலவு பண்ற அதிகாரமும் அந்த செலவை சரிபார்க்கிற தணிக்கை அதிகாரமும் ஒரே அமைப்புக்கு கீழே இருந்தா அங்க எப்படி நேர்மை இருக்கும்? அதாவது திருடன் கிட்டயே சாவியை கொடுத்த கதையா? கிட்டத்தட்ட அப்படிதான். இப்போ மாநில அளவுல இருக்கிற உள்ளூர் நிதி தணிக்கை துறையே எடுத்துக்கோங்க. அதாவது லோக்கல் ஃபண்ட் ஆடிட். இது யாருக்கு கீழே வருது? மாநில அரசோட நிதித்துறையின் கீழேயே வருது. ஓ, அப்ப செலவு பண்றதும் அவங்கதான், அதை செக் பண்றதும் அவங்கதானா? ஆமா. இதனால என்ன பிரச்சனைன்னா, நம்ம சோர்ஸ்ல குறிப்பிட்டிருக்கிற அந்த பல்லடம் மின்மையான முறைகேடு மாதிரி ஊழல்கள் நடக்கும்போது இந்த ஆடிட் அதிகாரிகளால சுதந்திரமா செயல்பட முடியாது. ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறாங்க. ஆமா. அவங்களோட ப்ரொமோஷன், டிரான்ஸ்ஃபர் எல்லாமே அந்த அரசியல்வாதிகளோட கையில தான் இருக்கு. சிஏஜி மாதிரி மத்திய அமைப்புகள் இருந்தாலும் அவங்க ரொம்ப பெரிய மேக்ரோ லெவல் டேட்டாவை தான் பார்ப்பாங்க. அதுவும் அந்த ரிப்போர்ட் வர பல வருஷம் ஆகும். அதுக்குள்ள அந்த பணமெல்லாம் காணாம போயிருக்கும். இது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்போ ஒரு பக்கம் நம்மளோட இமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி 15 நொடி வீடியோக்களை காட்டி நம்ம ஓட்ட வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாத ஒரு சிஸ்டம் கிட்ட நம்ம வாழ்நாள் முழுக்க வரியை கட்டிட்டு நம்ம அமைதியா இருக்கோம். ஆமா. ஒரு ஆவரேஜ் லிஸ்னரோட மைண்ட் செட்ல இருந்து நான் இந்த கடினமான கேள்வியை கேட்கிறேன். அப்ப நாமெல்லாம் வெறும் முட்டாள்களா? இந்த 146 கோடி மக்களும் சிந்திக்க தெரியாத முட்டாள்களா? நாம ஏன் இதை அமைதியா வேடிக்கை பார்க்கறோம்? நிச்சயமா இல்ல. ஒட்டுமொத்த மக்களையும் முட்டாள்கள்னு முத்திர குத்துறது ரொம்ப மேலோட்டமான பார்வை. நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ஸ இது ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. மக்கள் முட்டாள்கள் கிடையாது. அவங்க நம்பிக்கை ஏமாற்றப்பட்டவர்கள் அல்லது மாற்று வழிகள் இல்லாத சூழலின் கைதிகள். சூழலின் கைதிகள், இது ரொம்ப வலிமையான வார்த்தை. கொஞ்சம் விளக்குங்களேன். இன்னைக்கு ஒரு சாமானிய மனுஷனோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. காலையில எழுந்தது முதல் ராத்திரி வரைக்கும் பயங்கரமான வேலை அழுத்தம், இஎம்ஐ, வாழ்வாதார போராட்டம். இதுக்கு நடுவுல அவனால அரசாங்கத்தோட ஜியோ எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ஆமா, நேரமே இருக்காது. ஒரு காக்னிட்டிவ் ஓவர்லோட்ல அவங்க இருக்காங்க. அதனால தான் தேர்தல் வரும்போது யாராவது ஒரு ஹீரோ வந்து நம்ம பிரச்சனைய உடனே தீர்த்திட மாட்டாரான்னு ஏங்குறாங்க. அந்த நேரத்துல இந்த ரீல்ஸ் காட்டுற உணர்ச்சிகரமான பிம்பம் அவங்களுக்கு ஒரு தற்காலிக ரிலீஃப் கொடுக்குது. வெற்று வாக்குறுதியா இருந்தாலும் அதை நம்பி ஓட்டு போடுறாங்க. இது மட்டும்தானா வழி? அது ஒருபோதும் நிரந்தர தீர்வாகாது. கோர்ட் தலையிடுறது எல்லாமே ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ற போஸ்ட்மார்ட்டம் மாதிரி. நிரந்தர மாற்றம் அப்படிங்கிறது மேல இருந்து வராது, அது கீழ இருந்து வரணும். அதுக்கு பேருதானா சமூக தணிக்கை, அதாவது சோஷியல் ஆடிட். சமூக தணிக்கைனா என்ன? கொஞ்சம் பிராக்டிக்கலா ஒரு 5 வயசு குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இது நிஜத்துல எப்படி வேலை செய்யும்? ரொம்ப சிம்பிள். இப்போ உங்க ஏரியாவுல ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த ரோடுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கினாங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னு எந்த கவர்மெண்ட் அதிகாரியும் வந்து செக் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஊர் மக்களாகிய நீங்களே நேரடியாக கேட்டு சரிபார்க்கிறது தான் சமூக தணிக்கை. ஓ, நாமளே செக் பண்றதா? ஆமா. தகவல் அறியும் உரிமைச் சட்டம், அதாவது ஆர்டிஐ மூலமா உங்க பஞ்சாயத்தோட வரவு செலவு கணக்க நீங்க வாங்கலாம். அந்த பேப்பரை கையில வச்சுட்டு ரோடு போட்ட இடத்துல நின்னு ஏன் வரி பணத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு லாஜிக்கலா கேள்வி கேட்கணும் லோக்கல் கவுன்சிலர் கிட்ட. சூப்பர். வரிங்கிறது நாம அரசுக்கு செய்யற ஒரு சமூக ஒப்பந்தமே தவிர அது அடிமைத்தனம் கிடையாது. என்னைக்கு மக்கள் தங்களோட சொந்த பணத்துக்கு கணக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் ஜனநாயகம் நிஜமாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். வாவ், ரொம்ப அருமையா சம்மரைஸ் பண்ணீங்க. நாம இந்த விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம ஸ்மார்ட் போன்கள்ல நம்ம பார்க்குற உணர்ச்சிகரமான ரீல்ஸ்களில் ஆரம்பிச்சு அது எப்படி நம்ம சிந்தனையை மழுங்கடிச்சு ஆட்சியாளர்களை தீர்மானிக்குது, அப்புறம் அந்த பிம்ப அரசியல் எப்படி நம்ம வரி பணத்தை கேள்வி கேட்க விடாம நம்ம சிஸ்டத்தை முடக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான பயணத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விவாதம் இது. ஆமா,
உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல நேரத்தை ஒதுக்கி இந்த அலசல்ல எங்க கூட இணைஞ்சதுக்கு கேக்குற உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த தேடலை முடிப்பதற்கு முன்னாடி இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து உங்களுக்காக ஒரு புதிய சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. சோஷியல் மீடியா அல்கோரிதம்களை வச்சு நம்ம உணர்ச்சிகளை தூண்டி அரசியல்வாதிகளை ஹீரோக்களாக காட்டி நம்மள முட்டாளாக்க முடியும்னா, அதே அல்கோரிதமை பயன்படுத்தி நம்ம ஏரியா பஞ்சாயத்து பட்ஜெட் கணக்கையோ இல்ல நாம ஆர்டிஐ மூலமா வாங்கின ஊரத் தரவுகளையோ வைரலாக்கி அதிகாரிகளை ஏன் நாம கேள்வி கேட்கக்கூடாது? அருமையான பாயிண்ட். நம்ம கவனத்தை சிதறடிச்சு நம்ம ஓட்ட பறிச்ச அதே 15 நொடி டிஜிட்டல் ஆயுதத்தை நம்ம உரிமையை மீட்டெடுக்கிற சிஸ்டத்தை ஆடிட் பண்ற ஆயுதமா நாம என்றைக்கு மாத்த போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல சந்திப்போம்.